பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் இனிமையாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதியாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. எங்கள் பரலோக தேவனே, இந்த நாள் அதிகாலை பொழுதுல ஒவ்வொரு நாளும் வழி காண்பிக்கின்ற உங்களுடைய வேத வசனத்தினால் எங்களுக்கு வழி காண்பித்து கரம் பிடித்து நடத்தி செல்வீராக. ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை சொன்ன போதும் எங்கள் வாழ்க்கையினுடைய எல்லா தடைகளையும் நாங்கள் ஜெயித்து உமது ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் எரிகோவை தகர்த்து எங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, அதிகாலை பொழுதுல எங்கள் ஒவ்வொருவருடைய ஜீவன் சுகவல் பார்வையில் அருமையாய் இருப்பதாக. எங்கள் தேசம் எங்கும், உலக நாடுகள் எங்கும் உடைய இரத்தத்தை தெளித்து இன்றும் அழிவின் குழியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்கப்பா. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒரு 10 நீதிமான் ஆண்டவரே அவர்கள் நிமித்தமாக தேசங்கள் பாதுகாக்கப்படட்டும். பாழாக்கும் கொள்ளை நோய்களுக்கு விலக்கி காப்பீராக. இதுவரைக்கும் ஆண்டவரே எத்தனையோ பேரை இழந்து தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வாழ்விலே ஆண்டவரே நீ ஒரு சுபிட்சத்தை கட்டளையிடும், ஆறுதலை கட்டளையிடும். உங்களால் அல்லாத படிக்க அவருடைய வாழ்க்கையின் வெறுமையான இடங்களை ஆண்டவரை நிரப்ப முடியாது. ஆண்டவரே, நீங்க மாத்திரமே மகிமைப்படுவீராக. உங்க வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாள்ல நாம் எரேமியா 33ஆம் அதிகாரத்திலிருந்து 4 காரியங்களை பார்க்க போகிறோம். தேவனை நோக்கி ஏன் கூப்பிட வேண்டும்? இன்னைக்கு அநேக வேத வசனங்கள் உண்டு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கான வசனங்கள். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன் என்று பல இடங்களில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல தேவனை நோக்கி நாம் ஏன் கூப்பிட வேண்டும்? எல்லா நேரத்திலும் நம்ம கூப்பிடுவோமா?
நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது, வியாதிகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, நிந்தனைகள் அவமானங்கள் தாங்க முடியாத நேரத்திலே நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறோம். இந்த வசனத்துல நாம் சொல்லப்பட்டிருக்கிறது, குழப்பமான சூழ்நிலையிலே உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத அறியாத சூழ்நிலைகள் நடுவிலே நீ கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணு என்று சொல்லி, இன்றைக்கு அதிகாலை பொழுதுல தேவ சமூகத்துல எதை பேச போகிறோம் என்று சொல்லி நேற்றைய தினத்துல காத்திருந்த போது கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அப்படியே நீங்களும் கூட அப்படி சாட்சி சொல்ல முடியும். தேவனுடைய வார்த்தை அதன் மூலமாக இப்ப கர்த்தர் இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரே, நான் உனக்கு உத்தரவு தருவேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி, இதைத்தான் நம்ம அநேக இடங்களில் பார்ப்போம். இது ஒரு ஃபோன் நம்பர், தேவனுக்கு நாம் செய்கிற ஒரு ஃபோன் நம்பர். மற்ற ஃபோன் நம்பர்லாம் நம்ம கூட மறந்துடும். சில நேரம் எங்கேஜாக இருக்கும், சில நேரம் எடுக்கவே மாட்டாங்க, நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படி போடுவாங்க, நோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு போடுவாங்க. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த ரெஸ்பான்சிபிள் வராது அடுத்த இடத்துல. சில நேரம் அதை சைலன்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. பல காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் மட்டும் உறங்காமலும் தூங்காமலும் காக்கின்றவர். எரேமியா 33 அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கு, கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையில் இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் அப்படிலாம் சொல்லி. ஆனால் இந்த காலங்களிலே, இந்த நமது ஆயுசின் காலங்களிலே இந்த வார்த்தையிலிருந்து நாம் படித்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்ன, எரேமியா 33:3ஆம் வசனம் சொல்லுகிறத நம்ம இப்ப பார்த்தோம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உத்தரவு கொடுப்பார். அதுதான், கூப்பிடும்போது ஒரு உத்தரவு கொடுக்க. இன்னைக்கு அநேகர் முன் வருவது கிடையாது, அதே கேட்காத மாதிரி இருப்பாங்க. ஆனா கூப்பிடும் போதெல்லாம் உத்தரவு கொடுக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், அது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத உனக்கு எட்டாத காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இதுல நம்ம பார்க்கும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம முதலாவது வைத்துக் கொள்ளுவோம். நமக்கு தேவ சமூகத்தில் கூப்பிடுவதற்கு உரிமை இருக்கிறது. அப்பா பிதாவே என்று சொல்லி, பிதாவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி அழைத்தாரோ அதே மாதிரி நம்ம கூப்பிடுறதுக்கு நமக்கு தேவன் உரிமையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு குணம் இருக்குமா? இல்லை நமக்கு தான் எங்க அம்மா எங்க அப்பா என்று நம்ம சொல்லுவோம். ஆனா மற்றவர்கள் அவங்கள அப்படி கூப்பிடும்போது எப்படி இருக்கும், அது கொஞ்சம் அவங்க ஒன்றும் உண்மைத்தன்மை இல்லாம கூப்பிடுறாங்க. சில நேரங்களில் வளர்ந்து பெரியாட்களாகி அவங்களுக்கும் ஃபேமிலி அவங்களுக்கும் எல்லாமே அவர்களுடைய குடும்பம் என்று ஒன்று வந்தா கூட தன்னுடைய தாயையோ தகப்பனையோ பிறர் அம்மா அப்பா என்று சொல்லி அழைக்கும் போது அதுல அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் இருக்காது. ஏன்னா என் தாய் என்னுடைய தகப்பன் அப்படின்னு சொல்ற ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும். ஆனா ஆண்டவராகிய இயேசுவோ பிதாவின் இடத்துல அவர் பெற்ற அத்தனை உரிமைகளை நமக்கு கொடுத்து என்னை நோக்கி கூப்பிடு என்கிறார். அப்ப நாம் ஏன் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடாது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவாகிய தேவனை நோக்கி அப்பா என்று சொல்லி இந்த அதிகாலை பொழுதுல கூப்பிடக்கூடாது? கூப்பிட்டு நம்முடைய குழப்பங்களிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வோம். அடுத்தது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வர பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதை நம்ம உலக பிரகாரமாக இந்த நாட்கள் வாழ்நாட்களுக்கு ஏற்றது போல எடுத்துக்கொண்டோம்னா, ஒரு வியாதி விக்கினம் வரும்போது, ஆறுதலற்ற ஒரு சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக நம்ம கலங்கி போகிறோம். அதனால தான் யோபு தன் உத்தமத்திலே நடக்கிறான் என்று சொல்லும் போது, யோபு 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, எந்த ஒரு மனுஷனை எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவான், ஆனா அவனுடைய சரீரத்தை நீர் தொட்டீரானா அவன் உண்மை தூஷிக்கானோ பாரும் என்று பிசாசு ஆண்டவராகிய கர்த்தரிடத்துல சொல்லிச்சுன்னு சொல்லி நம்ம இந்த வேத பகுதியில வாசிக்கிறோம். ஏன்னா சரீர உபாதை என்பது ரொம்ப மிகவும் கொடுமையான ஒரு காரியம். ஒருவேளை பைசா இருந்தா நாங்க எல்லாத்தையுமே சாதிச்சுவோம் சில பேர் அறியாமையில சொல்லுவாங்களே தவிர, பணம் இருந்தாலும் அந்த தெய்வீக சுகத்துக்கு ஈக்குவலானது எதுவுமே கிடையாது. அதுதான் நம்ம யோபு 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும்போது அவன் பிசாசு சொல்லுகிறான்,
தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானார். அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்போ இப்படி சாத்தான் யோபுவை சோதிக்கும்படி அவன் இப்படி சோதித்து பாரும், அவன் உம்மை நிச்சயமா தூஷித்து விடுவான். அப்பனா கொடுமையானது என்ன என்று சொல்லும்போது, ஒரு சௌக்கியமற்ற, ஒரு ஆரோக்கியமற்ற, ஒரு ஆறுதலற்ற, ஒரு முடிவு இல்லாத ஒரு தொடர்கதையாக தொடர்கிற சில காரியங்கள். அதனால்தான் நம்முடைய வேத வாக்கு தத்தங்கள் வேத பகுதியில பார்க்கும்போது ரூத் அதிகாரத்துல பார்க்கிறோம், என் மகளே உன் சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு தேடாமல் இருப்பேனோ என்று சொல்லி நகோமி ரூத்தை பார்த்து கேட்கிறத பார்க்கிறோம். அந்த சௌக்கியம் என்று சொல்லும் போது ஏதோ ஒரு வயலிடத்துல போய் நீ ஒரு வேலையை செய்து கொண்டு வருகிற, நீயும் சாப்பிட்டு எனக்கும் கொடுக்குற, இதெல்லாம் நல்லதுதான். ஆனா உனக்கான ஒரு வாழ்க்கையை தேவன் அமைத்து கொடுக்கும்படி நான் உன் மீது கரிசனையற்று இருப்பேனா என்று சொல்லி அந்த நகோமி ஒரு தாயின் ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய மருமகளை ரூத்தை பார்த்து அவங்க கேட்டாங்க, வழி நடத்தினாங்க என்று நமக்கு தெரியும். இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுவேன், ஆரோக்கியத்தை வரப்பண்ணி குணமாக்குவேன். இப்போ ஆண்டவருடைய சமூகத்துல அநேகர் பார்த்தீங்கன்னா குணமாக்கப்படாத சிந்தனையோடு சிந்தையிலே பாரங்களோடும் இருதயத்திலையும் அநேக நினைவுகளால் தங்களையே ஊடுருவ குத்தி கொள்ளுகிறவராய் காணப்படுகிறாங்க. பாருங்க, ஒரு சின்ன ஒரு காரியம் நமக்கு நேரிட்டா கூட அது எவ்வளோ பெரிய பூதாகரமா காரியமாக நினைத்து கொள்ள சத்துரு வைக்கிறான், சாத்தான் வைக்கிறான் பார்த்தீங்களா சில நேரங்கள்ல. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவளை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒரு சகோதரி, ஒரு குறிப்பிட்ட சகோதரி, அவங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிள்ளைகளில் ஒரு மகளுடைய குடும்பத்தில் அவர்களுடைய பேரன் அந்த மொபைல் போனுக்கு அடிமை ஆயிட்டு அவன் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லி அவன் ரொம்ப அடம் பிடிச்சு ரொம்ப வேதனைப்படுத்தும் போது அவனை பார்த்தாவே எல்லாருக்குமே பயங்கர கோபம் வரத்தக்க அளவுக்கு அவன் என்னத்தையோ பார்த்து எல்லாம் பண்ணுவானா. ஆனா ஒரு நாள்ல தேவன் அவனை சந்தித்தார். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டதாய் ஊர்ல உள்ள எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, மகன் ஒரு வேளை பாஸ் பண்ணி ஒரு நல்ல மார்க் எடுக்காதனால தான் அவன் ஸ்கூலுக்கு போகாம இருக்கிறான். நல்லா படிக்கக்கூடிய ஒரு மகன் மொபைல் போனுக்கு அடிக்ட் ஆயிடுச்சு. ஆனா அவனுக்குள்ள ஒரு சுபாவம் இருந்ததா அவங்களுடைய பாட்டி சொன்னாங்க. எப்படி சொன்னாங்கன்னா, அவன் எப்போ என்ன செஞ்சாலும் ஜெபம் பண்ணாம செய்யவே மாட்டானா. அப்படி அவன் மொபைல் போனு அடிக்டா இருக்கும்போது கூட காலையிலே எழுந்து ஜெபம் பண்ணி வேத வசனத்தை எடுத்து ஒரே ஒரு வார்த்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுவானா. அப்புறம் நைட்டு தூங்கும்போது அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டு தூங்குவானா. அப்போ இது என்ன வழக்கம் நமக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா அந்த மகனை தேவன் அப்படியே கெட்டு போக விடலை. நாங்க எல்லாருமே ஜெபித்தோம், அந்த சகோதரிக்காக பாரப்பட்டோம். ஏன்னா எல்லா சொந்தங்களும் கூட என்ன செய்யறாங்க, அவங்க வீட்டுல என்ன சாபுக்கிரியர்களோ தெரியல, இந்த மகன் இந்த ஸ்டேஜ்ல படிக்காம போயிட்டானே அப்படி பிளேம் பண்ண ஆரம்பிச்சாங்க. உலகம் பலவாறு தனக்கு தெரிஞ்சதை பேசும்ல, அதே மாதிரி பேசும்போது அந்த சகோதரி அதிகமாய் ஜெபிக்கிற ஒரு அருமையான சகோதரி, நாங்களும் இணைந்து எங்களுடைய குழுவாக நாங்கள் ஜெபித்தோம். அருமையான மகனுக்கு பாருங்க, ஒரு நாள்ல ஸ்கூலுக்கும் போக வச்சு அவன் அந்த படிக்கிற ஸ்டேஜ்ல என்னென்னமோ ஸ்டைல்ல முடிய வெட்டி அவன்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க அவனை நேசிக்கக்கூடிய ஒரு டீச்சரை கொடுத்து அவர்கள் மூலம் அந்த அன்பினால தொடப்பட்டு அப்ப அவங்க சொல்லுகிற அந்த வேத வசனங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளை கேட்டு நல்ல ஒரு மகனாக படிக்க ஆரம்பிச்சானா. அதுதான் அவங்களுக்கு தேவன் கொடுக்கிற சௌக்கியம், ஆரோக்கியம். ஒருவேளை சரீர சுகம் இல்லாத ஒரு தன்மை தானே இல்லை, இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில வாழ்க்கையில எந்த பக்கமும் நோக்கி பார்த்தா விரும்பத்தக்க ஒரு சூழ்நிலையே இல்லாம கூட நீங்க சென்று கொண்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, குணமாக்குறது மட்டுமில்ல, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்.
அப்ப நான் அந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு சொன்னேன், இனியும் 2 பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜஸ்க்கோ போக மாட்டேன்னு ஒரு அடம் பிடித்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த பெயின் உங்களுக்கு தெரியும்ல, அந்த வேதனை உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம எல்லாருடைய பெயினையும் வேதனை அறிந்த ஒரு ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கை. எவ்வளவோ பெயின் நம்ம உள்ளத்துல, எவ்வளோ பேர் காயப்படுத்தி இருக்கலாம். சில வியாதிகள் எல்லாம் பார்த்தீங்களா, அல்சர் போன்ற வியாதிகள், அந்த அசிடிட்டி அல்சர், இந்த வியாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுகர் வியாதிக்கு ஈக்குவல் தான். சுகருக்காவது மாத்திரை போடுவாங்க, ஏதோ போட்டுட்டு சாப்பிடலாம்னா அல்சர் அசிடிட்டிங்கிறது அது ரொம்ப கவனமாக கடைசி வரைக்கும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். ஆரம்ப காலங்களில் நான் அதிகமாக ஃபாஸ்டிங் இருப்பேன், பட்டினியும் இருந்திருக்கிறேன். பட்டினியாக தான் முதல் இருந்தேன், அது அப்புறம் ஃபாஸ்டிங்காக மாறியது. ஆனால் ஃபாஸ்டிங் முடித்த உடனே நல்ல காரமான உணவு பதார்த்தங்கள் சாப்பிடுவேன். ஃபிஷ் கறியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகாய் போட்டு அது சாப்பிடுவது எனக்கு ரொம்ப கொள்ள பிரியம். அப்படிலாம் சாப்பிட்டு தான் என் சரீரம் கெட்டு போன இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? இதுக்கு மெடிசன், பெரிய மெடிசன் கிடையாது, சாப்பாடு தான், உணவு தான் மருந்து. அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஜீவ காலம் இருக்கிற வரைக்குமே அந்த உணவை நமக்கு பார்த்து நம்ம சரீரத்துக்கு இது ஒத்துக்கொள்ளாது, இது சாப்பிடலாம், இப்படி சாப்பிடணும், இப்படி தண்ணி குடிக்கணும், இதெல்லாம் ஒரு திட்டவட்டமான ஒரு காரியத்தை கொண்டு சுகம் பெற முடியும். அப்படி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா குணமாக்குறதுக்கு முடியாத ஒரு சில காரியங்கள் காணப்படலாம். கடைசி வரைக்கும் இப்படிதான் இருக்கணும் என்று சொல்லி அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல அனுதினம் கிருபையை கொடுக்கிறார். உபவாசிக்கவும் கிருபை கொடுப்பார். உபவாசித்து முடிக்கும் போதும் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் என்று சொல்லி நான் எனக்கு தேவனுக்கு என் சரீரத்துக்கு உகந்ததல்லாத எல்லாத்தையும் தள்ளி வைத்துருவேன். அப்போ இப்பொழுது தேவன் என்ன செய்யறாரு? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு காரணமான சுகத்தையும் கொடுத்து, உலக பிரகாரமான சந்தோஷத்தையும் கொடுத்து, இதை நான் அனுபவிக்கல, சாப்பிடலங்கிற ஒரு ஏக்கம் இல்லாதபடி நடத்தி வருகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இன்னைக்கு அநேக நேரங்கள்ல பாத்தீங்களா, பிபி வியாதிகள் வருகிறது, ரொம்ப எக்ஸைட்டான ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி காரியங்கள் வெளிப்படுது. இன்னைக்கு நிறைய வியாதிகளுக்கு காரணமே நம்முடைய உடம்பை நாமே கெடுத்து கொள்ளுகிறது தான். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, அவர்களுக்கு சமாதானத்தை தருவேன். அப்போ சுகம் கிடைக்கும் போது எப்படி இருக்கும் பாருங்க, மிகுந்த ஒரு சமாதானம். அது மட்டுமில்ல, சத்தியத்தை வெளிப்படுத்துவார். அவரது கிருபை உனக்கு போதுமானது, அவரது தழும்புகளிலிருந்து உனக்கு சுகம் உண்டு. உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், இதை நீ கெடுத்தா கர்த்தர் கெடுத்து போடுவார். அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி நம்மை ஒரு நல்ல அருமையான வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் நம்ம தகுதிப்பட வைக்கிறார். இம்மைக்குரிய நன்மைகளையும் அனுபவித்து மறுமையிலே நித்திய ஜீவனோடு ஆண்டவரை தரிசித்து வாழ்கிற மேலான பாக்கியங்களுக்கு ஏற்றது போல நம்மை ஆசீர்வதிக்கிறார். அதனால இன்று நாம் மனம் கலங்க வேண்டாம். வியாதியை நினைத்து மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக வியாதிகள் நாமே நமக்கு வருவித்துக் கொள்ளுகிறோம். சில காயங்கள் கூட ஏன் காரணமற்ற ஒரு காயம் வருது? நம்ம சில நேரம் ஆவியானவர் சொல்லுகிற வெளிப்பாடுகளை நாம் உதறிவிட்டு நம்முடைய மாம்ச சிந்தை என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில இருக்க நிம்மதி எல்லாம் முற்றிலும் குலைந்து போகிறது. இந்த நாள் அதிகாலை பொழுதுல கர்த்தர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி அமர்ந்திருக்கும் போது, என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் உனக்கு என்ன செய்வேன்? எல்லாவித சத்தியத்தையும் சமாதானத்தையும் உனக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி, அதே போல இந்த அதிகாரத்திலேயே நாம் வாசிக்கும் போது 8வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினா அவருடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அவர் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா கிரமங்களையும் மன்னிப்பேன். நம்ம வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ தேவ சமூகத்துல தனிமையிலே காத்திருக்கும் போது அதிகாலை ஜெபம் பண்ணுவோம், இரவு ஜெபம் பண்ணுவோம், மத்தியான வேளைகளை ஜெபம் பண்ணுவோம். ஒருவேளை ஆலயத்துல நம்ம ப்ரேயர் பண்ண முடியும். ஆனா இதை விட தனிமையில ஒரு சில நாட்கள், எனக்கு தெரிந்த ஒரு வல்லமையான ஊழியக்காரர் வாரத்திலே 3 நாட்கள் அவர் தனிமையிலே உபவாசித்து ஜெபிப்பார்.
அவருடைய ஆபீஸ்ல உட்கார்ந்து, அதுதான் அவருக்கு வீட்டை விட பெட்டரான பிளேஸா இருக்கிறதுனால அங்க உட்கார்ந்து அவர் ஜெபித்து கொண்டே இருப்பார் சாயந்தரம் பொழுது வரைக்கும். அப்ப வருகிற பிள்ளைகளுக்கும் ஜெபித்துட்டு அவர் வேதத்தை எடுத்து வாசித்து அவர் ஆலோசனைகள் பல காரியங்களை செய்து கொண்டு அவர் அந்த வெளிப்பாடுகளை, தேவன் கொடுத்த வெளிப்பாடுகளை எழுதி கொண்டு தன்னுடைய வாழ்நாள்ல அந்த ஒவ்வொரு வாரமும் 3 நாட்கள் அதை அப்படியே செய்கிற ஒரு தேவ ஊழியராக இருந்தார். இன்றும் தேவனால் ஒரு வல்லமையாக பயன்படுத்தப்படுகிறார். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம உட்காரும் போது நமக்குள்ள தேவன் பாருங்க, இனம் புரியாத ஒரு ஏக்கத்தை கொண்டு வர முடியும். கர்த்தர் சமூகத்தில் இந்த சமாதானத்தோடயே நான் இருந்துட முடியாதா? இந்த சந்தோஷத்தோடயே நான் வாழ்ந்துட முடியாதா? இந்த ஜெபத்தை முடித்து ஒருவேளை வேலைக்கு போயிருக்கிற உங்களுடைய கணவனோ உங்களுடைய பிள்ளைகளோ வரும்போது, ஒருவேளை தூர தேசத்தில் இருக்க பிள்ளைகளை நீங்க சந்திக்க நேரிடும் போது ஒரு சமாதானம் கிடைக்குமா? இல்ல அந்த இடத்துல சிறையிருப்பை தான் நான் பார்ப்பேனா? அவர்களுக்கு இருக்கிற அடிமைத்தனத்தை தான் நான் பார்ப்பேனா? ஒரு முறை நான் ஒரு குறிப்பிட்ட நாளிலே என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையுடைய வீட்டுக்கு நான் கடந்து போனேன். அதுதான் முதல் தடவை. ஏன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் டயாலிசிஸ் நிமித்தமாக அவங்களோட 9 வருஷங்கள் அவங்களோடயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது நிமித்தமாக பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த கிட்னி ப்ராப்ளம் ஒரு சில வருஷங்கள், அதுக்கு பிறகுதான் ட்ரீட்மெண்ட் போனோம். அதனால என் ஹஸ்பண்ட் மறித்த பிறகு முதல் முறையாக என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையுடைய வீட்டுக்கு போனேன். அந்த நேரத்தில் ஆண்டவர் நான் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு போன உடனே அதுக்குள்ளேயே அந்த இரவு ஆண்டவர் என்னோடு பேசினார். இங்க இருக்கிற சில காரியங்களை உனக்கு காண்பிப்பேன். ஒருவேளை அது உனக்கு மனதுக்கு வேதனையா இருக்கலாம், ஆனா நான் காண்பிக்கிறத பார் என்று சொல்லி சில காரியங்களை எல்லாம் குறித்து எனக்கு வெளிப்படுத்தினார். மிகவும் வேதனையா இருந்தது. ஆனா அந்த கண்டுபிடித்தது நிமித்தம், அந்த தேவன் அவைகளை வெளிப்படுத்தது நிமித்தம், அதுக்கு பிறகு நான் உபாசம் இருந்து என்னுடைய வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே இருந்த போது நான் ஜெபித்தேன். கர்த்தர் அந்த காரியங்களை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் மறைய பண்ணினார். அதற்கு பிறகு நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க வீட்டுல காண முடியல. ஒருவேளை உங்களுக்கும் அந்த மாதிரி தேவன் உட்கார்ந்திருக்கும் போது, தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது, அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் போது, கண்ணீரோடும் அழுகையோடும் உபவாசத்தோடும் அவரை நோக்கி கூப்பிடும் போது உங்களுக்கு தேவன் என்ன செய்யலாம்? ஒருவேளை நம்முடைய சிறையிருப்பினுடைய வேதனையை காண்பித்து நம்முடைய பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு அவரிடத்துல மன்னிப்பு கேட்பதற்கு தேவன் ஒருவேளை நம்மை தூண்டிவிட முடியும். அந்த நேரத்துல நாம் என்ன செய்ய? ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லப்பட்டிருக்கு. என் ஆண்டவர் சொல்றாரு, என் அக்கிரமத்தை எல்லாம், என்னுடைய சிறையிருப்பை எல்லாம் மாற்றி அக்கிரமத்தை எல்லாம் நீங்களாக்கி சுத்திகரித்து தேவனுக்கு விரோதமா என்ன குற்றம் செய்தோம் எல்லாத்தையும் கூட மன்னிப்பாராம். அநேக தேவனுக்கு விரோதமா குற்றம் செய்கிறோம்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புவாங்க, குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க, சபைக்கு விரோதமா எழும்புவாங்க, ஊழியங்களுக்கு விரோதமா எழும்புவாங்க. தனிமையில நின்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆதரவாக இல்ல, எதிரடியா எழும்புவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நேரத்துலலாம் ஒருவேளை அவங்க தேவனை நோக்கி அந்த காத்திருக்கிற சமயத்துல கர்த்தர் ஒருவேளை அவங்களுக்கு சில சிறையிருப்புகள் எதெல்லாம் என்று சொல்லி அறிய வைத்து, அதனுடைய வேதனை எவ்வளவு ஆழமானது என்பதை அறிய வைத்து அவருடைய மன்னிப்பு கேட்கும் போது கர்த்தர் சொல்கிறார், எனக்கு விரோதமாய் நீ துரோகம் பண்ணினாய், எனக்கு விரோதமாய் நீ அக்கிரமம் செய்தாய், உன்னை நான் மன்னிப்பேன்னு சொல்றார். அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது பாத்தீங்களா, தேவன் ஒரு நல்ல மன்னிப்பை கட்டளையிட்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அதை தொடர்ந்து நம்ம வாசிக்கிற பகுதிகளிலே பார்க்கும்போது எரேமியா 33:9 முதல் 11 நாம வாசிக்கிறோம். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறைப்பை மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு நமக்கு கூட ஒரு நல்ல காலம் என்று சொல்லி சில காலங்கள் நம் வாழ்வில் மறக்கவே முடியாது. இன்றைக்கு ஒருவேளை பிள்ளைகள் நம்ம தன் குடும்பத்தை விட்டு வெளிநாடுகளுக்கு, வெளி ஊர்களுக்கு சென்று சில நேரம் ஹாஸ்டல்ல படிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம். நானும் கூட இந்த எலக்ட்ரானிக் அந்த காரியங்களை நான் படிப்பதற்காக 2 வருஷம் ஹாஸ்டல்ல சேர்ந்தாதான் எனக்கு சீட் தருவேன்னு சொன்னாங்க. அப்ப நான் போய் அந்த ஹாஸ்டல்ல சேர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனா கொஞ்ச நாட்கள் தான் அந்த இடத்துல இருந்தேன். ஆனா எனக்கு அங்க இருக்கிற அந்த சாப்பாடு, அங்க இருக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை.
அப்போ மறுபடி நம்ம வீட்டுக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிச்சேன். அங்கேயும் போகாதபடி இனி ஒரு சொந்தக்காரங்க இருந்தாங்க பக்கத்துல, அப்படி விடும்போதும் அதுவும் எனக்கு ஒரு சிறையிருப்பா தான் தோணுச்சு. அப்ப எப்பொழுது மறுபடி நம்ம வீட்டுல இருந்து நம்ம படிக்க முடியும் அப்படின்னு யோசித்த போது தேவன் அந்த வாசலை கூட திறந்து கொடுத்தார். அப்ப அந்த கொஞ்ச காலம் நம்மளுக்கு தாங்கிறதுக்கு முடியாம இருந்தது. அப்படிதான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, முன்னிருந்தது போல் இருக்கும்படி. அப்போ யோபு நினைச்சு பாக்குறாரு பாத்தீங்களா, அன்னைக்கு இருந்த செல்வ சிறப்பு எனக்கு இருந்தா எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அடிக்கடி அதை தியானிப்போம்ல. எவ்வளவு அவருக்கு ஒரு பெருமை இருந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு பெருமை இருந்த காலங்கள், நம்மை கனப்படுத்தின காரியங்கள், கௌரவப்படுத்தின காரியங்கள் எல்லாம் சில நேரம் மறக்க முடியாது. அவர்களுடைய பார்வையிலலாம் எத்தனை மதிப்பிற்குரியவனாய் நான் இருந்தேன், மதிப்பிற்குரியவனாய் இருந்தேன். ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுது, அது ஏதோ மாதிரி எனக்கு சூழ்நிலைகள் காணப்படுது. இன்னைக்கு யோசிக்கலாம், கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகளையெல்லாம் கேட்பாங்க. கேட்க போகிற பூமியில் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக நான் செய்கிற அந்த அற்புதங்கள் எப்படி இருக்குமா, எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும். சில நேரங்கள்ல பாருங்க, வாலிப பிள்ளைகள் தாய் தகப்பனை விட கொஞ்சம் வளர்ந்த உடனே ஃப்ரெண்ட்ஸை தான் தங்களுடைய எல்லாமா நினைப்பாங்க. அந்த நண்பர்களை நினைக்கும் போது சில நேரத்துல திருமணம் முடிஞ்சு அவங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் சொல்லும் போது கூட கர்த்தர்ன்றது வராது. அடுத்தது தன் தாய் தகப்பனுடைய தியாகங்களும் உபவாசங்களும் கண்ணீரும் ஜெபங்களும் என்பது வராது. இன்று அதுக்கு பிறகு அவங்க வளர்ந்து விட்ட பிறகு, ஒரு வாலிப பிராயத்துல வந்த பிறகு, ஒரு நல்ல வேலையில ஒரு சம்பாத்தியத்துல அமர்ந்த பிறகு அவங்களுக்கு யார் பெருசா தெரிஞ்சாங்களோ அவங்களதான் அந்த பெரிய விருந்து வீட்டுல கூட மகிமைப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் தானே இதுக்கு பின்னாடி இருந்து ஒவ்வொன்றும் செய்தார் என்பதை நம்ம ஒரு நாள் மறக்க கூடாது. வாலிபிள்ளைகளோ பெரியவர்களோ சிறியவர்களோ யாருமே மறக்க கூடாது. ஏன்னா அற்புதங்கள் நடக்கிறதுக்கு என்ன காரணம், தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக அற்புதம் செய்கிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், நான் செய்கிற இந்த காரியங்களை கேட்க போகிற பூமியின் ஜாதிகளுக்கு முன்பாக அது எல்லாமே எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தி புகழ்ச்சி மகிமையாக இருக்கும். நான் அவர்களுக்கு செய்கிற எல்லா விதமான நன்மைகளின் நிமித்தம், அவங்களுக்கு கொடுக்கிற ஒரு சமாதானத்தின் நிமித்தம் எல்லோரும் பயந்து நடுங்குவார்கள். அப்போ கர்த்தர் இவ்வளோ வார்த்தைகளை சொல்றாரு. அப்போ இவங்களுடைய வாழ்க்கை வெட்டாந்தரை ஆனது, இவங்களுடைய வாழ்க்கையில இனி முள்ளு காடுதான், இவங்க வாழ்க்கை வனாந்திரமானதுதான், ஒருவர் கூட எட்டி பார்க்க முடியாது என்றெல்லாம் தீர்த்து வச்சிருக்கிற அந்த இடத்தை கர்த்தர் என்ன செய்வேன்னு சொல்றாரு, களிப்பின் சத்தம், மகிழ்ச்சியின் சத்தம், மணவாட்டியின் சத்தம், மணவாளனின் சத்தம், தேவனை துதிக்கிற சத்தம், இதெல்லாம் கேட்கப்படும்னு சொல்றாரு. அது எவ்வளவு சந்தோஷமானது. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும், சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் துதியுங்கள், கர்த்தர் நல்லவரின் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும், கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகளின் சத்தமும் கேட்கப்படும் அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. இந்த 4 காரியங்கள் நம்ம சிந்தித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்துல நம்பிக்கை நிச்சயமாக உண்டு. ஒருவேளை நாம் கண்ணீரோடு அழுகிற காலங்களை கர்த்தர் எப்படி கணக்குல வைத்திருக்கிறாரோ, கம்பீரமான அறுவடை காணும் காலங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால் நாம கூட ஒரு நாள்ல நிச்சயமாய் சாட்சி சொல்லுவோம். சங்கீதக்காரனாகி தாவீதை போல, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பித்திருந்தேன், இப்பொழுதோ உமது கட்டளைகளை காத்து நடக்கிறேன் என்று சொல்லி. அப்ப இன்றைக்கு காட்டு மரங்களுக்குள் கிச்சிலி மரம் போன்ற தேவனை நாம் ஒருவேளை நம்ம மற்ற அநேக ஜனங்களுடைய வேதனை நிமித்தம் அவர்கள் வெறுத்து நம்மை அவதூறாய் பேசின காரியங்கள் நிமித்தம் நாம் ஒருவேளை கலங்கி இருக்கலாம். நம்மை தேவன் இந்த உலகத்துல எப்படி வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, நம்மை ஒரு விட்னஸ் ஆக சாட்சியாக வைப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த எரேமியா 33 இந்த சில வசனங்களை பார்த்தோம். இந்த 4 காரியங்களுக்காக தேவனுக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஆண்டவருடைய 2ஆம் வருகையில இவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படலாம். ஆண்டவரை குறித்து இந்த வேத பகுதியில இன்னும் அதிகமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கூட இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம இந்த வார்த்தைகளின்படி இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே ஜெயத்தை சொந்தரிப்போம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஜெயத்தை சுதந்திரிப்போம். அநேகருக்கு இந்த ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கிறவர்களாக மாறுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் நித்திய
நித்திய ராஜா. அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர், என்றென்றும் ஜீவிக்கின்றவர். அவரோடு ஜீவிக்கின்ற நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்ம ஜனங்களை நாம் நடத்துவோம். இயேசு கிறிஸ்து மெய்யான ஆண்டவர், அவர் ஒருவரே தேவன் என்று இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட தூய வாழ்க்கை வாழ்ந்து இந்த உலக ஓட்டத்தை முடித்து தேவ ராஜ்யத்திற்கு செல்ல நமக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் உண்டு என்பதை இந்த உலகத்திற்கு சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தேவனே, இந்த அதிகாலை பொழுதுல நீங்க கற்றுக் கொடுத்த இந்த 4 காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடும்போது எங்களுக்கு அறியாத, எங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்பா பெரிய காரியங்களை சொல்லுவேன் என்று சொன்னீர். எங்களுக்கு தகப்பனை பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறீர். எங்களுடைய துரோக செயல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன், முன்னிருந்தது போல இருக்கும்படி உங்களுடைய குடும்பத்தின், தேசத்தின், தனிப்பட்ட நபரின், சபையினுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இவைகளை நினைத்து ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இருதயத்தை தேற்றிக் கொள்ளுகிறோம், இடத்துல கிட்டி சேருகிறோம். இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு நாங்கள் உங்களை நோக்கி அப்பா பிதாவே கூப்பிடும் போது எங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை உடைத்து எங்களை உருமாற்றி ஆண்டவரை வனைந்து நிரப்பி எங்களை பயன்படுத்துவீராக. ஆயிரங்களுக்கு, பல ஆயிரங்களுக்கு சாட்சியாய் எங்களை நிறுத்தும், காத்துக்கொள்ளும், எல்லாவித நன்மைகளால் நிரப்புவீராக. அவருடைய களஞ்சியங்கள் நிரப்பப்படுவதாக. சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்து காணப்பட சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணும், அணைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென்.